வணக்கம். எனது பெயர் முனைவர் சே. கீதா, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, ஓசூர். நாம் இங்கே காண இருக்கும் தலைப்பு இடைக்கால இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள். அதில் காப்பியங்களில் அறிவியல் சிந்தனைகள் குறித்து இங்கு காண்போம். காப்பியங்களில் அறிவியல் சிந்தனைகள். உலக இயக்கங்களை உற்று நோக்கும்போது பல செய்திகள் புதிதாக கிடைக்கின்றன. இயற்கையின் ஒவ்வொரு அசைவுகளையும் மனிதன் கூர்ந்து ஆராய்ந்தால் அறிவியல் துறைமுகம் முன்னோர்கள் சூரியனையும் சந்திரனையும் பற்றி தெளிவாக அறிந்திருந்தனர். அவர்களின் அறிவியல் அறிவு அணுவில் தொடங்கி அண்டம் வரை விரிவாக சிந்தித்தது வியப்பிற்குரிய ஒன்று. சூரியன் மிகவும் தொலைவிலும் குறிப்பிட்ட அச்சில் சாய்ந்தும் இருப்பதால் சிதறடிக்கப்படும் நிற ஒளி வேறு திசைக்கு சென்று விடுகின்றது. கடலின் மேற்பரப்பில் உள்ள காற்றில் காணப்படும் உப்பு துகள்களால் கடலுக்கு அண்மையில் சூரியன் மறையும் போது சிவப்பு நிறமாக தோன்றுகிறது. சூரிய தோற்றத்தின் போதும் மறைவின் போதும் சூரிய ஒளி வளிமண்டலத்தின் வழியாக செல்கிறது. அந்த நேரத்தில் நீல நிறமானது சிதறியிருக்கின்ற காரணத்தினால் சிவப்பு மற்றும் அதை சார்ந்த நிறங்களான ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் வண்ணத்தில் ஒளிரும். இதனை விண்ணிய துருவ வீதி மேனின்று மிளிந்து வெய்யோன் கண்ணியல் விலங்கன் ஏற்றி கதிரெனும் கையினூன்றி என சூளாமணி விளக்குகின்றது. கதிரவன் ஓர் ஆண்டில் வடக்கேயும் தெற்கேயும் நகர்வதால் பருவ காலங்கள் தோன்றுகின்றன. கதிரவன் தெற்கு நோக்கி பயணம் செய்தால் மழை குறைந்து பனிக்காலம் தொடங்கும். இதனை விரிகதிர் மண்டிலம் தெற்கு ஏற்பு வெண்மழை அரிதின் தோன்றும் அந்திர காலையும் என சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறுகின்றார். இடைக்கால இலக்கியங்களான ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள், பெருங்கதை, கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற நூல்களில் காணப்படும் அறிவியல் சிந்தனைகளை பின்வருமாறு காணலாம். இடைக்கால இலக்கியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், பெருங்கதை குறித்து இங்கு காண்போம். உலக தோற்றமும் சூரியனும். உலகங்கள் தோன்றி மறைவதை கம்பரின் கம்பராமாயணமும் உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெற்றுதலும் நீக்கலும் என்று கூறுகின்றது. தாவரங்களின் ஒளி சேர்க்கைக்கு சூரிய ஒளி பெரிதும் உதவுகின்றது என்பதை உணர்ந்த இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று ஞாயிறை போற்றுகின்றார். நீர் எந்திரங்கள். பழங்கால மக்கள் எந்திரங்களை கொண்டு தண்ணீர் இறைத்துள்ளனர். இது எந்திர கிணறு என்றே அழைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஆழ்துளை கிணற்றை பழங்காலத்தில் அந்தக்கேணி என்று அழைத்தனர். இச்செய்தியை அந்தக்கேணியும் எந்திர கிணறும் என்ற பாடல் வரியின் மூலம் விளக்குகிறது பெருங்கதை. நீச்சல் குளங்களில் உள்ள பழைய நீரை வெளியேற்றி புதிய நீரை நிரப்புவதற்கு அக்காலத்தில் எந்திரங்கள் பயன்பட்டிருந்தமையை நின்ற குறின் நிறைத்து போக்குறின் போக்கும் பொறிப்படை அமைந்த பொங்கு இலவந்திகை என்று பெருங்கதையும், எந்திர வாவியில் இளைஞரும் மகளிரும் அத்தமிழ் ஆடிய என்று மணிமேகலையும் கூறுகின்றது. இதனால் நீச்சல் குளத்திற்கு எந்திர கிணறு, எந்திர வாவி, இலவந்திகை என பல பெயர்கள் இருந்தமையை காண முடிகிறது. செயற்கை நீரூற்று இருந்தமையை பாத சக்கரம் ஆறு எதிர் நீர தர என்ற பெருங்கதை கூறுகின்றது. விமானங்கள். சீவக சிந்தாமணியில் சச்சந்தன் தன் மனைவி விசையை தப்புவிக்க மயிர்பொறி ஒன்று செய்து அதில் ஏற்றி அனுப்பி வைத்தான் என்பதை 7 நாள் இடை செய்வது ஓர் மாமயில் செய்தனன் அன்றே என்று கூறுகின்றது. சிலப்பதிகாரத்தில் வான ஊர்தி பயன்பாடு குறித்து கோவலன் தன்னோடு வான ஊர்தி ஏறினன் மாதோ என்று கூறப்பட்டுள்ளது. சீதையை ராவணன் புட்பக விமானத்தில் கடத்தி சென்றபோது அவ்விமானம் குறிப்பிட்ட தூரம் வரை தரையில் ஓடி பின் விண்ணுக்கு சென்றதை மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சுவடியெல்லாம் ஆய்த்து விண்ணின் ஓங்கியது என்று கம்பராமாயணம் கூறுகின்றது. பன்னெருங்காலத்திற்கு முன்னரே தமிழர்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு பல்வேறு விதங்களில் மருத்துவத்தையும் பயன்படுத்தினர். இதனை பற்றி காப்பியங்கள் எடுத்துரைக்கின்றன. பெரிய புராணத்தில் வரும் கண்ணப்ப நாயனார் புராணம் இதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது. காலத்திநாதரின் கண்களில் குருதி வழிவதை கண்ட கண்ணப்பர் குருதி விடுவது நிற்பதற்காக பச்சிலையை பிழிந்து ஊட்டுகின்றார். ஊற்றிய பின்னரும் குருதி விடுவதை கண்ட கண்ணப்பர் ஓர் இருப்பிற்கு வரும் நோயை தீர்ப்பது இன்னொரு உறுப்புதான் என்று உணர்வதாக உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என்றும் உரைமுன் காண்பர் என்கிறார் சேக்கிழார். உடலில் பழுதுபட்ட ஒரு உறுப்பை எடுத்துவிட்டு வேறொரு உறுப்பை பொருத்துதல் இன்றைய மருத்துவ உலகின் சாதனை. இதனை பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரத்தில் ஆடுமலை தடக்கை அறுத்து முறை செய்த
பொற்கை நறுத்தார் புனைதேர் பாண்டியன் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதைகள் அக்காலத்தில் அரண்மனையில் இருந்து தப்பிக்க யாருக்கும் தெரியாத வகையில் சுருங்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதனை கரப்பறை வீதியும் கள்ள பூமியும் என்று பெருங்கதை கூறுகின்றது. பழங்காலத்தில் சுரங்கப்பாதைகளை காப்பறை வீதி, பொய்நிலம் என்றும் பெயர்களில் வழங்கியுள்ளனர். நேரம் அறியும் கருவி. சூரிய ஒளியின் மூலமும் நீரின் மூலமும் நேரம் அறிய பல முறைகள் கையாளப்பட்டுள்ளன. ஒரு கோல் நீளமுள்ள குச்சி அல்லது சிறு கம்பு ஒன்றினை தரையில் செங்குத்தாக நட்டு அந்த தண்டின் சூரியன் நிழல் விழும் அளவினை கொண்டு பொழுது அறிந்துள்ளனர். இதேபோன்று நீரை கொண்டு நாழிகை வட்டில், நாழிகை தூம்பு என்னும் 2 விதமான நாழிகை அறியும் முறையும் அக்காலத்தில் இருந்துள்ளன. குறுநீர் கண்ணலின் யாமம் கொள்வர் என்று மணிமேகலையும், உணல் உற்றரு செம்பின் காலமறி உற்றுணர்தல் என்று கம்பராமாயணமும் நாழிகை வட்டில் குறித்த செய்தியை தருகின்றன. நாழிகை தூம்பு நறுமணர் பந்தும் என்று பெருங்கதை நாழிகை தூம்பு குறித்த செய்தியை கூறுகின்றது. கடிகாரம் எனும் கருவியும் அக்காலத்தில் இருந்தது என்பதை கடிகை யாரையும் கழுத்தின் மின்ன என்ற பெருங்கதையும், கடிகை வளரம் மின்ன என்ற சீவக சிந்தாமணியும் கூறுகின்றது. பண்டை காலத்தில் பழந்தமிழர்கள் பொறியியல் துறையிலும் அறிவை பெற்றிருந்தனர் என்பதற்கு கரும்பினை பிழிவதற்கு எந்திரங்கள் பயன்பட்டதை சான்றாக கூறலாம். சீவக சிந்தாமணி எந்திரத்தால் இயக்கப்பட்ட திரைச்சேலை பற்றி பேசுகின்றது. காந்தர்வதத்தை சீவகனிடத்தில் இசைப்போரில் தோற்ற பின்னர் அவள் அமர்ந்திருந்த மண்டபத்தின் திரைச்சேலை எந்திரத்தால் மூடப்பட்டிருந்தது. இதனை திருத்தக்க தேவர் குறிப்பிட்டுள்ளார். பறவைகள் இறகின் துணி கொண்டும் காற்றின் துணை கொண்டும் பறக்கின்றன என்பதை உணர்ந்த முன்னோர்கள் செயற்கில் அதனை மயிர்பொறி, புட்பக விமானம், வானூர்தி என உருவாக்கியதாக காப்பியங்கள் கூறுகின்றன. ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி செல்கின்றனர். அப்போது மண்ணின் மேல் தேர்காலின் சுவடுகள் தெரிகின்றன. இருவரும் அச்சுவடுகளை பின்தொடர்ந்து செல்கின்றனர். சிறிது தூரம் சென்ற பின்னர் அச்சுவடுகள் மறைந்து போகின்றன. அந்த விமானம் வான்நோக்கி பறந்திருக்க கூடும் என்று இருவரும் வருந்தினர் என்கிறார் கம்பர். விமானம் தரையில் சிறிது தூரம் ஓடிய பின்னரே வானத்தில் பறந்திருக்கிறது என்ற உண்மையை கம்பர் அப்பொழுதே கூறியிருக்கின்றார். இதேபோல உதயனகுமார காவியத்திலும் உதயணன் தேரை கொண்டு வானில் பறந்தான் என்று கூறப்படுகிறது. தமிழ் இலக்கியங்களும் காப்பியங்களும் எடுத்துரைத்த கோட்பாடுகளே இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் பலவற்றிற்கு ஆதாரமாய் விளங்குகின்றன. பழந்தமிழர்களின் செயல்பாடுகள் அனைத்திலும் அறிவியல் சிந்தனை இருந்துள்ளது. நன்றி.